قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகஇறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்று நிரந்தரமாக இந்த நல்ல நாளில் எப்படி நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானா என்று துஆ செய்தவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்குமே ஒரு பண்பு உண்டு. அது என்ன பண்பு? அது பெரியவர்களாக இருக்கட்டும் இல்லை சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பண்பு உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள், அந்த குணமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள். அது படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்குமே அந்த ஒரு குணம் உண்டு. என்ன குணம் என்று தெரியுமா? அதுதான் நேசம். ஒருவர் மீது நேசம் கொள்வது. இது எல்லா மக்களிடத்திலுமே உண்டு. சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பொருள் மீது நேசம் கொள்வார்கள். இந்த பொருள் எனக்கு வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள், அது மீது ஆர்வம் கொள்வார்கள். அதுவே இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களுக்குமே ஒரு பொருள் மீது என்ன செய்வார்கள்? நேசம் கொள்வார்கள். பைக்கு, காரு இதன் மீது என்ன செய்வாங்க? நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி எல்லா மக்களுக்குமே ஒரு பொருளின் மீது என்ன செய்ய இருக்கும்? நேசம் இருக்கும். இதுவே பெரிய மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு பொருளாதாரத்தை திருட்டுவதில், பொருளாதாரம் சம்பாதிப்பதில் நேசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய வேலையை அதிகமாக நேசிப்பார்கள். ஒருவர் ஒரு வேலையை செஞ்சாங்க சொன்னால் அந்த வேலையை நேசித்து செய்வார், அந்த வேலையை பிடிச்சு செய்வார், அந்த வேலையை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருப்பார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி மனைவி மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தாய் தந்தையை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்வார்கள்? நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு படி நம்ம மேலே போய் சொல்லணும்னு சொன்னா, இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள், நம்மளுடைய சமுதாய மக்கள், அதாவது பிற மதத்தவங்களை நான் சொல்லலை, நம்மளுடைய சமுதாயத்து மக்கள் எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்காங்க என்று சொன்னா, இன்றைக்கு அவர்கள் நேசிக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு என்று சொன்னால் மிகவும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்து இளைஞர்கள், பெண்கள் யாரை நேசிக்கிறார்கள்? அதிகமாக சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் என்ன செய்கிறார்கள்? நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
எந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு நடிகர் கட்சி தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அவரை தலைவா என்றும் தலைவர் என்றும் என்ன செய்கிறார்கள், நம்மளுடைய சமுதாயத்து இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரை தலைவா என்றும், நீங்கள் வந்தாதான் இந்த நாடு திருந்தும், நீங்கள் வந்தாதான் எங்களுடைய தமிழ்நாடு திருந்தும் என்று நம்மளுடைய சமுதாயத்து இளைஞர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவனை தலையில் தூக்கி கொண்டு என்ன செய்கிறார்கள், நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு நடிகர் ஒரு சினிமாவில் ஒரு கதாபாத்திரத்துல எந்த மாதிரி உடை அணிந்து வந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்குள்ள இளைஞர்கள் என்ன செய்கிறாரு, அவரே மாதிரி நானும் என்ன செய்யணும், உடை அணியணும், இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அவரை. அதே மாதிரி அந்த நடிகர் ஒரு கதாபாத்திரத்துல இந்த மாதிரி உடை அணிஞ்சு, இந்த மாதிரி பாவனை செஞ்சு, இந்த மாதிரி நடந்து வந்தாங்க சொன்னா அதே மாதிரி நம்மளுடைய இளைஞர்களும் எனக்கு என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிற சமூக வலைதளங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அவன் எப்படி முடி வெட்டி இருக்கிறானோ அதே மாதிரி நம்மளுடைய இளைஞர்களும் வெட்டுறாங்க. இன்றைக்கு அவன் எப்படி ட்ரெஸ் கோட் போட்டிருக்கிறானோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இளைஞர்களும் போட்டிருக்கிறாங்க. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் அவ்வாறு தான். பெண்களும் நடிகைகள் அந்த மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்களா, இதே மாதிரி ட்ரெஸ் எனக்கு வேணும், இவளே மாதிரி நானும் வரணும், இவங்களே மாதிரி நான் முடி கட் பண்ணணும், இப்படி என்று சொல்லி இன்றைக்குள்ள இளைஞர்கள் அவர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவன் யார், ஒரு காஃபிர், சிறுநீர் கழித்தால் கழுவ தெரியாதவன் அவன். அவனை தலைவா என்றும் தலைவி என்றும் இன்னைக்குள்ள இளைஞர்கள் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுது என்று சொன்னால் அவனுடைய ஈமானின் பலவீனத்தை காட்டுது, அவனுடைய ஈமானின் பலகீனத்தை காட்டுது. இது அவனை நேசிப்பதன் மூலமாக, அவனை பின்பற்றியதன் மூலமாக ஏதாவது பலன் இருக்குதா என்று கேட்டால் ஒரு துளி கூட கிடையாது. அவனை நாம் பின்பற்றுவதனால் ஏதாவது ஒரு பலன் இருக்குதா என்று கேட்டால் கிடையாது. ஆனா இன்றைக்குள்ள இளைஞர்கள் அவனை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன செய்யக்கூடாது, இது கூடவே கூடாது, இது நேசமாகாது. நாம் அவனை நேசித்தோம் என்று சொன்னால் அது மார்க்கத்துல கூடாது. அவன் காஃபிர், அவனை நாம் என்ன செய்யக்கூடாது, அவனை வழித்தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்து நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்றைக்கு நேசம் என்பது சொல்லால ஒருவன் சொன்னான் என்றால் அந்த நேசத்தை அளவிட முடியாது. நான் இவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதை அளந்து விட முடியாது. எந்த அளவுக்கு அவன் நேசிப்பான் தெரியாது. எதை கொண்டு அவன் இவ்வளவு நேசிக்கிறான் என்று சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் சொன்னா, அதாவது ஒருத்தனை நேசிப்பது என்பது செயலில் தான் தெரியும். ஒருவனை நேசிப்பது என்பது செயலில் தான் தெரியும். இவன் இந்த அளவுக்கு இந்த மனிதரை நேசிக்கிறான். இன்றைக்குள்ள இளைஞர்களை நாம் பார்க்கிறோம், சமூக வலைதளங்களில் அவனை எவ்வாறு மனதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லி அவனோட செயலை பார்த்துடலாம். ஒருவனை நேசிப்பது என்று சொல்லால சொல்லிட்டா தெரியாது, அவருடைய செயல்ல நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு இவன் ஊறி போய் இருக்கிறானா, இவன் இந்த அளவுக்கு நடிகரை நேசிப்பதில் ஊறி போய் இருக்கிறான் என்பதை நாம் சமூக வலைதளங்களில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது நேசமாகாது, இந்த நேசம் கூடாது. மாறாக நாம் யாரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நம்மளை படைத்தவன் அவன், நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் அவன், நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை தரக்கூடியவன் அவன். அவனை தான் நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் நேசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நபியை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதுலதான் நம்மளுக்கு பலன் இருக்குது. அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் வாயால மாத்திரம் சொன்னா மட்டும் போதாது. நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொன்னால் வாயால மட்டும் சொன்னால் பத்தாது, அதை பின்பற்றி காட்ட வேண்டும். அதை பின்பற்றுவது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டா மட்டும்தான் நம்மளை அல்லாஹ் நேசிப்பான். நாம் அல்லாஹ்வை நேசிப்பது பெரிய விஷயம் கிடையாது, நாம் அல்லாஹ்வை நேசிப்பது பெரிய விஷயம் கிடையாது. அந்த அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் என்னை பார்க்க வேண்டும், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை கழுவ வேண்டும். அப்படி சொன்னா நாம் யாரை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்படி கட்டுப்பட்டு நடந்தா மட்டும்தான் நம்மளை அல்லாஹ் நேசிப்பான். இதுல பலன் இருக்குது. நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினா நம்மளுக்கு பலன் கிடைக்குது. இதுவே சினிமா நடிகைகளும் பின்பற்றினா ஏதாவது பலன் இருக்குதா, ஒரு பலனும் கிடையாது. அவனை பின்பற்றியதன் மூலமாக, அவனை தலைவன் சொல்வதன் மூலமாக ஒரு பலனும் கிடையாது. நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்.
அல்லாஹ்வுடைய தூதரை நாம் கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை இன்ச்சாக பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். நாளைக்கு மறுமை நாள்ல யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களோட தான் இருப்போம். யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களோட தான் நாளைக்கு மறுமையில் இருப்போம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாளைக்கு எல்லா மனிதர்களும் நிற்கக்கூடிய அந்த சபையில் நாளைக்கு எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசியாக இறுதியாக வந்த மனிதர் வரை நாளைக்கு மறுமை நாள்ல நிற்போம். அந்த நாள்ல நாம் சினிமா நடிகரோடு எழுப்பப்படும் பொழுது நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்க. நாம் இன்றைக்கு அப்படித்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் அவனை, சினிமா நடிகரை அவனை இன்ச்சா பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மறுமை நாள்ல சினிமா நடிகரோடு எழுப்பப்படும் பொழுது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். சினிமா நடிகரோ நாளைக்கு மறுமை நாள் எழுப்பப்படும் நம்மளுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அப்ப நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் நாளைக்கு மறுமையில் இருப்போம். ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும்? மறுமை நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது பாருங்க, ஒரு மனிதர் மறுமை நாளை குறித்து விசாரிக்கிறார். அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க, எல்லாருடைய எண்ணமும் மறுமை சிந்தனை கொண்டதாகத்தான் இருக்கின்றது. மறுமை மறுமை என்று தான் இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, நீ என்னப்பா தயார் செஞ்ச? அந்த மறுமைக்காண்டி நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிற? இதே கேள்வி நம்மள்கிட்ட கேட்டோம் சொன்னா, இதே கேள்வி நம்ம எல்லாம் மறுமைக்காண்டி என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய மறுமை, என்னுடைய கபருக்காண்டி நான் என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மறுமையை பத்தி கேட்கிறியப்பா, மறுமை எப்பொழுது என்று கேட்கிறிய, நீ அந்த மறுமைக்காண்டி நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வையும் உங்களையும் தவிர வேற எதையும் நேசிக்கவில்லை, வேற எதையும் ஆண்டு இல்லை. நான் உங்களையும் அல்லாஹ்வையும் தான் நேசிக்கிறேன், வேற எதுவுமே இல்லை, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படியா? நீ யாரை நேசிக்கிறையோ அவங்களோட மறுமையில் இருப்ப போ அப்படின்றான். யாரை நேசிக்கிற அவங்களோட மறுமையில் இருப்ப என்று சொல்லி அந்த மனிதத்தை சொல்லி அனுப்புறாரு. இன்னொரு ஹதீஸ்ல வரும் பொழுது அவர் ஒரு மனிதர் வந்து கேட்கும் பொழுது அவர்கிட்ட நோன்பு இல்லை, தொழுகை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கட்டுப்பட்டு நடக்கிறார். இவர் வந்து கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ யாரை இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிறையோ அவங்களோட தான் நீ நாளைக்கு மறுமை நாளை நீ என்ன செய்வ இருப்ப என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். அப்ப பாருங்க, நாம் எல்லாம் யாரை நேசிக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் பாருங்க, அவங்களோட நேசத்தை பாருங்கள். அவங்களோட நேசம் எல்லாம் எப்படி இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தான் இருந்துச்சு. அவங்க எல்லாம் ஈமானுடைய சுவையை சுவைத்தார்கள். ஒரு 3 விஷயம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். அது முதல் விஷயம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நேசத்திற்குரியவராகுவது. எது? எப்படி நேசத்திற்குரியவாகுவது? இந்த உலக மக்கள் அனைவரையும் விட, இந்த உலக மக்கள் அனைவரையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நேசத்திற்குரியவராக ஆகுவது. அப்படி நாம் நேசித்தோம் சொன்னா அவன் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு மனிதரை அல்லாஹ்காண்டி நேசிப்பது. ஒரு மனிதர் சக மனிதர் இருக்கிறார், அந்த சக மனிதரை நேசிக்கும் பொழுது யாருக்காக வேண்டி நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். அப்படி நாம் அல்லாஹ்காண்டி நேசிக்கும் பொழுதுதான் நாம் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும். அதே மாதிரி குஃப்ரை வெறுப்பது, இறை நிராகரிப்பை வெறுப்பது, இந்த 3 விஷயம் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். இந்த கேட்டகரியில சஹாபாக்கள் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. சஹாபாக்கள் தான் ஈமானுடைய சுவையை சுவைப்பதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த 3 விஷயத்தில் கரெக்டாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு நேசம் கொண்டவராக இருந்தார்கள். எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சஹாபி, சின்ன வயசு சஹாபி தான், பெரிய வயசுலாம் கிடையாது, ஒரு சின்ன வயசு, ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு கவலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபிட்ட வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா ஏன் கவலையா இருக்கிறீங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க காலையிலும் மாலையிலும் உங்க முகத்தை பார்த்து நாங்க என்ன செய்யறோம்? மகிழ்ச்சி அடைகிறோம். காலையிலும் மாலையிலும் உங்களுடைய முகத்தை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வீட்டுக்கு சென்றால் உங்களுடைய ஞாபகம் வந்து விட்டது என்று சொன்னால் உங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சுகிறோம். ஆனா நாளைக்கு மறுமை நாள்ல நீங்க எங்க இருப்பீங்க? உயர்ந்த சொர்க்கத்துல இருப்பீங்க, உயர்ந்த சொர்க்கத்துல இருக்குவீங்க. நாங்களும் சொர்க்கத்தில் தான் இருப்போம்.
அந்த நேரத்துல எனக்கு ஆசை வரும் பொழுது, உங்களை பார்க்கணும் என்ற ஆசை வரும் பொழுது உங்களை பார்க்காமல் போய்விடணும் என்ற வருத்தம் தான் எனக்கு, என்று கவலை தான் எனக்கு என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. அவர் கேட்ட கேள்வியை பாருங்க, இந்த உலகத்துல உங்களை பார்க்கணும்னு நினைச்சா வந்து பார்த்துறேன், வந்து சந்தோஷப்பட்டுறேன். ஆனா நாளைக்கு மறுமை நாள் நீங்க சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது உங்களை வந்து பார்க்க முடியாதோ என்ற கவலையில் இருக்கு பாருங்க. சஹாபாவுடைய கவலை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, அவங்களோட நேசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க, ஒன்று சொல்ல முடியல. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி இறக்குறாங்க பாருங்க. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறான். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அவர்கள் மினன் நபியீன நபிமார்களோடு இருப்பார்கள், வஸ்ஸித்தீகீன மேலும் உண்மையாளர்களோடு இருப்பார்கள், வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் மேலும் யாரோடு இருப்பார்கள், சுஹதாக்கள் ஷஹீதுகளோடு என்ன செய்வார்கள், அவர்கள் இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இறக்குகிறான். அப்ப அந்த வசனத்தை கேட்டு அந்த சஹாபி சந்தோஷம் அடைகிறார். அப்ப நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் நாம் யாரோடு இருப்போம், நபிமார்களோடு இருப்போம். இதுல நம்மளுக்கு பலன் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட்டு நடந்து சொன்னா பலன் இருக்கு. சினிமா நடிகர்களை நாம் நேசித்து சொன்னா, அவனை பின்பற்றுன்னு சொன்னா ஏதாவது பலன் இருக்குதா? நம்மளுக்கு கிடையாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கட்டுப்படுதல்னா என்னங்க, அவங்க சொன்ன விஷயங்களை செய்வது, அவங்க எச்சரிக்கை விட்ட செய்திகளை விட்டு நாம் விலகி இருப்பது. இன்றைக்கு அதுக்கு மாற்றமாக தான் நடந்து கொண்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டுப்பட்டு, அதாவது அல்லாஹ்வுடைய சொல்ல இருக்கிறாங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, ஏவி இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை விட்டு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய எதை எச்சரித்து சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய கோபம் எதை செஞ்சா வரும் என்று சொன்னார்களோ அதை என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த விஷயங்களை என்ன செய்கிறாங்க, சர்வசாதாரணமாக இன்னைக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கடமையான விஷயங்களை செய்ய சொன்னார்கள். 5 நேர தொழுகையை தொழுங்கப்பா, 5 நேர தொழுகையை தொழுங்க என்று சொல்லி நம்மளுக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். ஆனா இந்த கடமையை விட்டு இன்றைக்கு எதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கோபம் வரக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய சாபம் வரக்கூடிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், பாட்டுகளை போட்டு கும்பாலங்களை அடித்து கொண்டு இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா பாட்டுகளை போட்டு விசில் அடித்துக் கொண்டு வான வேடிக்கைகளை போட்டுக்கொண்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்ற அர்த்தமா, அல்லாஹ்வை நேசிப்பது என்ற அர்த்தமா? கிடையாது. இன்றைக்கு எல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் இதை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் என்பதை சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். கிடையாது சகோதரர்களே, நீங்கள் இதை செய்வதனால் அல்லாஹ்வுடைய கோபம் தான் வருகிறது. இன்றைக்கு சினிமா பாட்டுகளை மெட்டுகளை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இளைஞர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு தொழக்கூட வராதவன் அந்த கொடிக்கட்டு கரெக்டா வருவான், தொழுகைக்கு வரமாட்டான். ஊர்ல இருப்பான், நல்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான், நல்ல சம்பாதிச்சு வீடெல்லாம் கெட்டி வச்சிருப்பான். நல்ல பெருநாளைக்கு வருவானா கேட்டா வரமாட்டான், வேற எதுக்காக நல்ல காரியத்துக்கு வருவானா வரமாட்டான். ஆனா இந்த அல்லாஹ்வுடைய கோபம் வரக்கூடிய செயலுக்கு வருவான். ஊருக்கு வந்து பணத்தை செலவழிச்சு 4 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சு என்ன செய்கிறான், இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறான். இதுல ஏதாவது ஒரு துளி பலன் இருக்குதா? ஒன்று பலன் கிடையாது. இதனால அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் அவன் வாங்கி கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபம் மட்டும் அவன் மீது விழவில்லை, அல்லாஹ்வுடைய சாபம் மட்டும் அவன் மேல் விழவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபமும் அவன் மீது விழுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபமும் அவன் மீது விழுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயங்கள், அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை விட்ட விஷயம், அந்த விஷயம் அதை செய்தார் என்று சொன்னால் அவர்கள் கோபம் வராமல் இருக்குமா? கோபம் கண்டிப்பாக வரும். நாளைக்கு மறுமை நாள்ல நம்மளுக்கு நிழலே இல்லாத அந்த நாள், நம்மளுக்கு தாகம் எடுக்கும், ரொம்ப தாகமா இருக்கும். அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்னால கையால் அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். நீர் தடாகத்தில், ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்துல காத்து கொண்டிருப்பார்கள். நம்மளுடைய சமுதாயம் வரும், நம்முடைய உம்மத்து வரும், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்துல எல்லா மனிதர்களும் அவருடைய பொன்னான கையால நீர் அருந்தும் பொழுது ஒரு கூட்டம் தடுக்கப்படும்.
ஒரு கூட்டம் தடுக்கப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய உம்மத்தை ஏன் தடுக்கிறீங்க, அவங்க என்னுடைய கூட்டமாச்சே என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அவர்கள் உங்களுடைய கூட்டம் கிடையாது, உங்களுடைய உம்மத்து கிடையாது, நீங்க இறந்ததுக்கு பிறகு புதுமையான விஷயங்களை கொண்டு வந்தவர்கள், புதுமையை மார்க்கத்தில் உண்டாக்கினவர்கள், அதனால் இவங்க உம்மத்து கிடையாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய வாயாலே அவர்கள் நரகத்தில் கொண்டு போங்க என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் பாட்டு போட்டு மெட்டுகள் அடித்துக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்களே, கொடிக்கட்டு என்ற பெயர்ல, சந்தனக்கூட என்ற பெயர்ல, இவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி இருக்காங்களோ அது மட்டும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுதல்னா இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுதல் என்ன, அல்லாஹ்வுடைய என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்களோ இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதை பின்பற்றுவதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. இன்றைக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை செஞ்சா அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படலான்னு சொல்லி. ஒரு தொழில் கிடையாது, ஒண்ணுமே அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுற விஷயம் இது கிடையாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், கடமையான தொழுகைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, இந்த நீ கடமையான தொழுகையை தொழுதா இந்த நன்மை உனக்கு கிடைக்கும்பா, நீ கடமையான தொழுகையை விடாத, எக்காரணத்தை கொண்டு விடாத, உனக்கு நோய் நொடியா உட்கார்ந்து தொழு, முடியலையா படுத்துட்டு தொழு என்று கூட ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு நேரம் கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லல, இதை குறித்து எச்சரிக்கைத்தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நேசிக்க வேண்டும். நாம் ஈமான்தாரி கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் ஈமான்தாரி கிடையாது எது வரைக்கும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்கள யாரும் ஈமான்தாரி கிடையாது எதுவரை, ஹத்தா எதுவரையும் தெரியுமா, அக்கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வாப்பா அம்மாவையும் விட அவங்க நேசத்துக்குரிய ஆகும் வரை நீ ஈமான்தாரி ஆக முடியாது. நம்முடைய உள்ளத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கணும். எந்த அளவுக்கு நேசிக்கணும், நம்முடைய உம்மா வாப்பா விட அதிகமா நேசிக்கணும், என்னுடைய குழந்தை கிட்டையை விட அதிகமா நேசிக்கணும், என்னுடைய மனைவி மக்களை விட அதிகமாக நேசிக்கணும், உற்றார் உறவினரை அதிகமாக நேசிக்கணும். இப்படி நேசித்தா மட்டும்தான் நாம் முழுமையான ஈமான்தாரி ஆக முடியும். உமர் நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் எங்க எல்லாரையும் விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், என்னையும் என்னுடைய உயிரையும் தவிர என்று உமர் நாம சொல்றாங்க. அப்படி கிடையாது உமரே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாருக்கு, உமர்லாம் சொல்றாங்க. உமர்லாம் என்ன சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய மனைவி மக்களை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன், என்னுடைய உயிரையும் என்னையும் தவிர அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி கிடையாது உங்களுடைய உயிரையும் விட என்னை அதிகமாக நேசிக்கணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த நிமிஷமே உமர்லாம் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னை விட என்னுடைய உயிரை விட நான் என்ன செய்யறேன், அதிகமா உங்களை நேசிக்கிறேன். அப்ப நம்மளுடைய உயிரை விட அதிகமா நேசிக்கணும். சஹாபாக்கள் உயிரெல்லாம் பெருசா நினைக்கவே இல்லை. போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் ஒரு கேடயமா இருந்தாங்க. சஹாபாக்கள் உஹது போர்ல முஸ்லீம் படை எது காஃபிர் படை எதுன்னு தெரியல, ரெண்டு மிக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு காஃபிர் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்வை வெட்ட வரும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் குரல் எழுப்புறாங்க, இவரிடமிருந்து என்னை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாரு, என்னுடைய நண்பராக இருப்பார் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு கேடயமா இருந்தாங்க. அவங்களோட உயிரை விட மேலா நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவங்களோட உயிரை விட அதிகமா நேசிச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கேடயமா வந்து நின்றார்கள். 7 பேர் உயிரை என்ன செஞ்சாங்க, அங்கே மாய்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வை காப்பாற்ற போய் 7 பேர் அவங்க என்ன செஞ்சாங்க, ஷஹீதானார்கள். 7 பேர், 7 அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை காப்பாற்றி ஷஹீதானார்கள். அப்ப நாம என்ன செய்யணும், நம்மளுடைய உயிரை விட அதிகமாக நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், முழுமையான ஈமான்தாரி ஆக முடியும். அப்படி நேசித்தா மட்டும்தான் நாளைக்கு மறுமையில நாம் என்ன செய்ய முடியும், நபிமார்களோடு இருக்க முடியும், சுஹதாக்களோடு இருக்க முடியும், உண்மையாளர்கள் சித்தீக்களோடு நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நான் அல்லாஹ்வுடைய நீ பின்பற்றலப்பா, நான் இவரை தான் பின்பற்றுறேன், இவரை தான் நான் என்ன செய்றேன், நேசிக்கிறேன் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு கைசேதம் அடைந்தவர்களாக நாம் என்ன செய்வோம், நாளைக்கு மறுமை நாளை நாம் என்ன செய்வோம், இருப்போம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தா மட்டும்தான் முழுமையாக ஈமான்தாரி ஆக முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன பைஅத்? எல்லா நிலையிலுமே நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். அது சந்தோஷமான நிலையிலும் சரி, துக்கமான நிலையிலும் சரி, எல்லா நிலைகளுமே எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம். உங்களை நாம் பின்பற்றுவோம். எல்லா நிலைகளிலுமே உங்களை நாங்கள் நேசிப்போம். எதை விட? எங்களுடைய மனைவி மக்களை விட, என்னுடைய தாய் தந்தையை விட உங்களை நாங்கள் என்ன செய்வோம்? அதிகமாக நேசிப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? பைஅத் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பைஅத்தை காப்பாற்றினார்கள் சஹாபாக்கள் காப்பாற்றினார்கள். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். அப்படி கட்டுப்பட்டு நடந்ததன் காரணமாக நாளைக்கு என்ன செய்யலாம்? நாளைக்கு மறுமையில மிகவும் உயர்ந்த அந்தஸ்து நாம் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பணியாற்றக்கூடிய ஒரு சஹாபி, சின்ன வயசு சஹாபி, அவங்க என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாளராக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எப்படி? அவங்க உதவி செய்யணும்னா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, அவங்க கூட போவாங்க, கடைக்கு போவாங்க. இப்படி அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு சின்ன வயசு சஹாபி. அப்போ இவங்க என் கூட இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இவங்க எங்க கூட இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுப்போம் என்று நினைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. யார்? ரசூலுல்லாஹ், நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சி, உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கேளு, நான் உனக்கு அந்த அன்பளிப்பை நான் தாரேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சஹாபி நினைச்சிருந்தா எதனாலும் கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் உடனே கொடுத்துருப்பாங்க. அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் உடனே கொடுத்துருப்பாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, யார்? ரசூலுல்லாஹ், எனக்கு எதுவும் வேண்டாம், நாளைக்கு மறுமையில உங்களோடு இருக்கணும். அவங்களுடைய வார்த்தையை பாருங்க, அவங்களுடைய ஆசையை பாருங்க. யார்? ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமை நாள உங்களோடு நான் இருக்கணும் அப்படி சொன்னப்பா. அது இருக்கலாம், நாளைக்கு என்னோடு இருப்ப, அது ஓகே. இந்த உலகத்துல உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்கும் பொழுது, இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம். பாருங்க, இந்த உலகத்தை வெறுத்து ஒதுக்கினார்கள் சஹாபாக்கள். சின்ன வயசு சஹாபி, 15 வயசு சஹாபி இந்த உலகத்தை வெறுத்து ஒதுக்கினார்கள். இந்த உலகத்துல எனக்கு எதுவும் வேண்டாம் யார சொல்லலாம், நாளைக்கு மறுமையினால உங்களோட நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. அப்படியா? நாளைக்கு மறுமையினால என்னோட இருக்கணுமா? எனக்கு கட்டுப்படு, நீ எனக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் நடந்தது சொன்னா நாளைக்கு மறுமையினால என்னோட நீ என்ன செய்வ? இருப்ப என்று சொல்லி அந்த சஹாபிட்ட சொல்லி அனுப்புறாங்க. கட்டுப்படுதல்னா ரசூலுல்லாஹ் என்னென்ன விஷயங்களை ஏவி இருக்கிறாங்களோ அதை செய்வது. அந்த சஹாபி கட்டுப்பட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். அதனால் அவர்களோடு என்ன செஞ்சாங்க? சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்ததின் காரணமாக, அவங்களுக்கு ஒரு உயிருக்கு கேடயமாக இருந்ததின் காரணமாக அவங்களுக்கு கிடைச்ச பட்டம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு கிடைச்ச பட்டம் பாருங்க, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா நிலையிலுமே கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வுடைய நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனக்கு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைத்து பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசிப்பார்கள். எனக்கு சாப்பாடு இல்லாட்டலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளிக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். அந்த அளவுக்கு நேசம் வச்சிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. எனக்கு சாப்பாடு இல்லாட்டலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். ஒரு ஆட்டை அறுத்து, பசியில வந்திருக்காங்க ரசூலுல்லாஹ், ஒரு ஆட்டை அறுத்து என்ன செஞ்சாங்க? அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, அவங்களோடு வந்த 2 நபருக்கும் அந்த சஹாபி என்ன செய்யறாங்க? சாப்பாடு. இதுதான் நேசம். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய உயிரை விட, என்னுடைய குடும்பங்களை விட நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அதிகமாக நேசிக்க வேண்டும். இப்படி நேசிச்சா மட்டும்தான் நாம் எங்க இருப்போம்? சுஹதாக்களோட, நபிமார்களோட நாளைக்கு மறுமை நாள்ல இருப்போம். நீ சினிமா நடிகர்களையும் சினிமா கூத்தாடர்களையும் நேசிச்சேன்னு சொன்னா அதுக்கு எந்த பலனும் கிடையாது. நாளைக்கு அவன் எங்க இருப்பானோ அவரோடு தான் நாமளும் இருப்போம். அல்லாஹ் நம்மளை அதுல இருந்து பாதுகாக்க வேண்டும். அவன் நரகத்துல தான் இருப்பான், அந்த நரகத்துல தான் நம்மளையும் எழுப்பப்படுவோம். அப்ப அதுல நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அந்த சினிமா நடிகர்களை நேசிப்பதை விட்டும், அவனை பின்பற்றுவதை விட்டும், அவனை தலைவா என்று சொல்வதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அவன் ஒரு காஃபிர், அவன் எந்த ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான்? நல்லது செய்ய போறது கிடையாது. அவன் நம்மளுக்கு ஆட்சிக்கு வந்தாலும், நீ ஆட்சிக்கு வந்தாதாப்பா எனக்கு நல்லது கிடைக்குன்னு சொன்னா கிடையாது. ஏன்னா அவன் காஃபிர்,
அவனுடைய எண்ணம் ஃபுல்லா அவனுடைய மதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால அவனை நேசிப்பதை விட்டும் அவனை பின்பற்றுவதை விட்டு நம்மளுடைய மக்கள் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். மாறாக அல்லாஹ்வுடைய தூதரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்ன செயல்கள் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். எதை குறித்து எச்சரிக்கை செஞ்சாங்களோ, எதை குறித்து நம்மளை விலகி இருக்க சொன்னார்களோ அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.